The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Raj Lexi Academy and make your TNPSC Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நீ நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்குன்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலட்சுமி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல 3rd சாப்டர் பார்க்க போகிறோம். விகிதம் மற்றும் விகித சமம். நமக்கு இந்த டாபிக் எக்ஸாமில் கவர் ஆகிற டாபிக் தான், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இதில் இருக்க எக்ஸாம்பிள் சம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம எக்ஸாம் போகும்போது எக்ஸைஸ் சம் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு எக்ஸாம்பிள் சம் ஒமிட் பண்ணிடுறதால அதில் சம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு 3.1 20:5. ஸோ இந்த ரெண்டு டாட் தான் நமக்கு ரேஷியோ டினோட் பண்ற டாட். 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க. சிம்பிளிஃபை தி ரேஷியோ 20:5. ஸோ கொடுத்துருக்க 20:5 நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு இஸ்டுன்னு கொடுத்துருந்தா அதுக்கு என்ன மீனிங்னா டிவைட். ஸோ டிவைட் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? பை. ஒரு கோடு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். 20/5. ஸோ ரெண்டுமே காமனா டிவைட் ஆகிற மல்டிப்ளை ஆகிற நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 5. ஸோ டிவைடட் பை 5/5. 20 நம்ம 5ஆல டிவைட் பண்ணோம், நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 4 டிவைடட் பை 5 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1. ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும் 5 1 டைம் 5 4 டைம். டேரெக்டாகவே நம்ம ரைட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம என்ன ரைட் பண்ணோம்? 4:1. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்டூல இருந்தது நம்ம என்ன பண்ணோம்? பைன்னு ரைட் பண்ணோம். ஸோ இங்கே பைன்னு இருக்கிறத அகைன் நம்ம என்ன பண்ணிட்டோம்? 4:1. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஓவர். இதான் நம்மளோட சிம்பிளிஃபை ஃபார்ம். நெக்ஸ்ட் செகண்ட் எடுத்துக்காட்டு 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ஸோ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 500 கிராம் டு 250 கிராம். 500 கிராமுக்கும் 250 கிராமுக்கும் நம்ம ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்க, நம்ம என்ன நோட் பண்ணணும்? ரெண்டுமே சேம் யூனிட்டா சேம் அழகான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ நமக்கு கிராம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 500. ஸோ 500 எடுத்து ரைட் பண்ணிடலாம். டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. ஸோ பை 250. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்ணிடலாம். 0 0 நான் என்ன பண்ணியிருக்கேன்? கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 50/25. ஸோ கேன்சல் பண்ணி நான் என்ன ரைட் பண்ணியிருக்கேன்? 50/25. பட் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எளிய வடிவில் காண்க. நம்மளால எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணோம். ஸோ நமக்கு ஆப்ஷன்ல இது கூட கொடுக்க சான்ஸ் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ 50/25 நமக்கு டேரக்டாவே தெரியுது. 25 டேபிள்ல 1 டைம் 2 டைம். நீங்க 5 டேபிள்ல டிவைட் பண்ணியும் போடலாம், பட் நமக்கு டேரக்டா தெரியாதால என்ன பண்ணிட்டேன்? 25 டேபிள்ல கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 2/1. இதை நம்ம இஸ் டூ ஃபார்ம் ரைட் பண்ணும்போது 2:1. So 50 gram to 250 gram ஓட ஆன்சர் 2:1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.3. மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள். அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க. ஸோ இங்கிலீஷ்ல ரீட் அவுட் பண்ணிடுறேன். மாதவி and அன்பு bought 2 tables for 750 and 900 rupees respectively. What is the ratio of the prices of tables bought by அன்பு and மாதவி? ஸோ மாதவி அண்ட் அன்பு அவங்க 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க? டேபிள் வாங்குறாங்க, மேசைகள் வாங்குறாங்க. அதோடைய ரேட் கொடுத்துருக்காங்க நமக்கு 750 and 900 ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் நபர் மெம்பர், ஓகேவா? அண்ட் செகண்ட் இருக்க வேல்யூக்கு செகண்டா கொடுத்துருக்க நபர். அப்போ 750 rupees கொடுத்து வாங்கினது யாரு? மாதவி. 900 rupees கொடுத்து வாங்கினது யாரு? அன்பு. ஸோ நமக்கு தமிழ்ல இங்கே கொடுக்கும்போது முறையே, இந்த முறையே தான் நமக்கு இங்கே ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதை நம்ம மாற்றி போடுறோம், சம் ராங் ஆயிடும். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த பிரைசஸ் ஆஃப் டேபிள்ஸ் பாட் பை அன்பு அண்ட் மாதவி? அன்பும் மாதவியும் வாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க, தவிர மாதவியும் அன்பும் வாங்கினது கேட்கல. ஸோ அன்பு வாங்கினது என்ன நம்ம எடுத்து ரைட் பண்ணிடலாம். அன்பு எவ்வளோக்கு வாங்குறாங்க?
900. மாதவி 750. இந்த ரெண்டு ரேட்டுக்கும் தான் நமக்கு என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 900 டிவைடட் பை 750. இப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 90 டிவைடட் பை 75. அகெயின் இதை நம்ம என்ன பண்ணிடலாம், 5 டேபிள்ஸை கேன்சல். 5 டேபிளில் 18 டைம், திஸ் இஸ் 15 டைம், ஈக்குவல் டு 18 by 15. ஸோ இதுவும் நம்ம வந்து கேன்சல் பண்ணி வச்சிருக்க வேல்யூ தான். பட் இன்னமும் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு சொல்லி செக் பண்ணணும். ரேஷியோனாலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். சேம் டேபிளில் கேன்சல் ஆகுதா பார்த்தோம். 5 டேபிள்ஸில் நமக்கு 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுது. அப்போ அகைன் நம்ம என்ன பண்ணிடலாம், 3 டேபிளில் 5 டைம் 6 டைம், 6 டிவைடட் பை 5. இதுக்கப்புறம் சேம் டேபிள் வரதான் பார்த்தோம், கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 5 ஒரு பிரைம் நம்பர். ஸோ இதோட என்ன பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணலாம். 6:5. ஸோ ரேஷியோ ஆஃப் prices tables bought by Anbu and Madhavi is 6:5. Next example பார்க்கலாம். Example 3.4. Next sum நமக்கு 40 நிமிடத்திற்கும் 1 மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. What is the ratio of 40 minutes to 1 hour? லாஸ்டாவே ஒரு சம் பார்த்துருந்தோம். கிராம் நமக்கு சேம் யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். பட் இங்கே நம்ம பார்த்தோம்னா மினிட்ஸ் ஹவர் இங்கே ஒன்று வந்து நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேம் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணணும். நமக்கு தெரியும் 1 hour ஈக்குவல் டு 60 minutes. ஸோ அப்போ இந்த 1 hour இருக்க இடத்துல நம்ம என்ன ரைட் பண்ணிக்கலாம், 60 minutes ரைட் பண்ணிட்டோம்னா ரெண்டுமே என்ன ஆகிடும், சேம் யூனிட்டாக ஆகிடும். ஸோ 40 டிவைடட் பை 60, 0 0 கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 4/6. அகைன் நம்ம இதை கேன்சல் பண்ணா 2/3. ஸோ இங்கே டேரக்டாகவே நம்ம 20 டேபிள்ஸை 2 டைம் அண்ட் 3 டைம் கேன்சல் பண்ணி ரைட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியணுன்றதுக்காக ரைட் பண்ணுறேன். தெரிஞ்சிச்சா நீங்கள் டேரக்டாகவே ரைட் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 2:3. ஸோ நமக்கு 3rd சாப்டரில் இருக்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோடைய 4 எக்ஸாம்பிள் வந்து நமக்கு இந்த வீடியோவில் இருக்குது. தேங்க்யூ. ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட் சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கம்மியல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகணும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நடத்தினது மட்டும் அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா, வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா
நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கக்கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த தமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், தமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ஃபிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பாய் ஃப்ரம் டெக் பெஸ்ட்.